சவுண்டு 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 சேட்டா சவுண்டு சேட்டா சவுண்டு சேட்டா. எந்த ஊர்ப்பா? நாமக்கலுக்கு பார்சல் பண்ணிருக்கா. ஆ பாத்துக்கா. அஞ்சு கிலோ இருக்குப்பா. 5 கிலோக்கு 1750 ரூபா கொடு. சரி. உள்ள என்ன இருக்கு? அக்கா என் ஆளு ஆசையா ஆலிவ் ஆயில் வேணும்னு கேட்டா அது இங்கதான் கிடைக்கும், இது வேணும் ஒரே அடம். அதான் சரின்னு வாங்கி பார்சல் பண்ணி பாட்டில உள்ள வச்சுட்டேன். ஏன்டா ஆலிவ் ஆயில் இல்லாம கொரியர் அனுப்புவீங்க? இப்பெல்லாம் என்னென்னத்த கொரியர் அனுப்பணும்ன்ற விவசாயே இல்ல எவனுக்குமே. சை. இல்ல நீங்க எதையோ அனுப்புங்க. வேற என்ன இருக்கு? இல்ல அது மட்டும் தான் இருக்கு. அது மட்டும் தான் இருக்கா? அதுக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய டப்பா? பின்ன பொருள் சேஃபா போணும்ல. எப்பா அக்கா கொரியர் சென்டர் வந்துட்டு இப்படிலாம் பேசலாமா நீ? நம்ம கொரியர் சென்டர்ல செருப்பு கூட சேஃபா தான் பண்ணுவோம். நீ எதுக்கும் பயப்படாத, அக்கா பாத்துக்கறேன். அக்கா வேணாக்கா. அட இருப்பா, பத்திரமா அனுப்பிச்சிடலாம். இதுக்கு போயா இவ்ளோ பெரிய பாக்ஸ்? 7 டப்பா. அக்கா பாத்து. என்னப்பா நீ, இது 1 கிலோ கூட வராது போல இருக்கே. இதுவே கொரியர் போட்டா 350 ரூபா தான். நீ 7 டப்பா வச்சு 2000 ரூபாய்க்கு பில்லு போட பாத்துட்ட. உலக தெரிஞ்ச பிள்ளையா இருப்பா. இப்படியா இருக்கிறது? காசுலாம் ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையா செலவு பண்ணணும். இல்லக்கா அவ ஆசைப்பட்டு கேட்டா, அதுவும் இல்லாம இதான் கடைசி ஸ்டாக்கு, சோ சேஃபா போகணும்ல, அதான் 2 பாக்ஸ் எல்லாம் வச்சு. காசுலாம் பிரச்சனை இல்லக்கா. அக்கா கொரியர் சென்டர் வந்துட்டல்ல, இல்ல சேஃபா அனுப்பிச்சிடலாம். நீ எதுக்கு கவலைப்படாத, 350 ரூபா மட்டும் அனுப்பு. இவ்வளவு நாள் எனக்கு உன் கடை தெரியாம போச்சுக்கா. இனிமேல் அடிக்கடி வருவ பாரு. எப்பா இத நாமக்கல் லோட்ல போடுங்க. என்னப்பா நீ, அக்காக்கு தான் தெரியல, நீ அது ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா? அது ரொம்ப தின்னான பாட்டில், அதுக்கு தான் இத்தனை டப்பா போட்டு வச்சேனே. நல்ல வேலை இங்கேயே உடைஞ்சு போச்சு. இதுவே நம்ம கொரியர் போட்டு இடையில உடைஞ்சு வால் பிரிச்சு பார்க்கும்போது நொறுங்கி கிடந்துச்சுன்னா யார் பொறுப்பு? நீ எதுக்கு கவலைப்படாத. இதே மாதிரி நீ இன்னொரு பாட்டில் வாங்கிட்டு வா. அத நீ கொடுத்த பாக்ஸ்லயே போட்டு அக்கா அனுப்பிச்சிடுறேன், பிரிக்கவே மாட்டேன். நான் இவ்வளவு நேரம் தெளிவா படிச்சு படிச்சு சொன்னேன். இந்த வாயை வச்சுட்டு வியாக்கியானம் பேசிட்டு இப்ப அடுத்த பார்சலா உன்னை அடிச்சு இப்ப பார்சல் அனுப்புறேன் பாரு. அடடே வாடா, காலையில இருந்து என்னடா ஆளக்கானு தேடிட்டே இருந்தேன். கடை சத்துற நேரத்துக்கு கரெக்டா வந்துட்டேன். இல்ல சவுண்டு, வீட்ல நிறைய வேலை இருந்துச்சா, அதான் வர லேட் ஆயிருச்சு. சரி இந்தா. அதே அட்ரஸ் தானே? ஆமா, நான் போயிட்டு நாளைக்கு வரேன். சரி சரி. இந்தா 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 சவுண்டு. வாப்பா. என்ன டெய்லி பார்சல் போடுற? கேட்டா உள்ள அயன் ப்ராடக்ட் இருக்குன்னு வேற சொல்ற. ஒருவேளை குண்டு கிண்டு வைக்க போறியோ? சவுண்டு, எனக்கு தான் சென்னையில வேலை கிடைச்சிருக்குல்ல, அதுக்கு தான் இந்த பார்சல் எல்லாம். உனக்கு வேலை கிடைச்சதுக்கும் நீ இத்தனை பார்சல் போடுறதுக்கு என்ன சம்பந்தம்? அங்க போனா பைக் தேவைப்படும்ல. ஆமா வேணும். அப்படினா இங்க இருந்து வண்டி ஓட்டிட்டு போனா எனக்கு முதுகு கை கால்லாம் வலி எடுக்கும்ல, அதுக்கு தான் பைக்க பார்ட் பார்ட்டா பிரிச்சு பார்சல் பண்ணிட்டேன். அங்க போய் சேர்த்து வச்சுப்பேன். எப்படி? டேய் லூசே, அதுக்கு நீ பைக்க மொத்தமா ஒரே பார்சல்ல போட்டா செலவு மிச்சம் தானே. இப்படி பாதி பாதியா அனுப்பிச்சு உனத்தாண்ட தண்ட செலவு.
அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா நான் தான் வேலையில் ஜாயின் பண்ண இன்னும் 3 மாசம் இருக்குல்ல. அது வரைக்கும் வீட்ல இருந்தா தண்டமா ஊரை சுத்திட்டு இருக்கேன்னு எங்க அப்பா திட்டுவான். இப்படி பார்சல் அனுப்புறனால டெய்லி கொரியர் ஆபீஸ் போறேன்னு சொல்லிட்டு வந்துருவேன். எப்படி இங்க பாரு சவுண்டு, வண்டி பார்சல்லாம் முடிஞ்சதும் மளிகை பொருள், வீட்டு ஜாமான் இது எல்லாமே உன் கொரியர்ல தான் அனுப்பணும். எங்கேயும் போயிடாத, இங்கே இரு. எல்லாத்தையும் கணக்குல வச்சுக்கோ. நான் போயிட்டு வந்துடுறேன். வந்துடுறேன். இரு. ஐயோ, உலகத்துல இருக்க தற்குறியெல்லாம் இங்கதான் இருக்கானுங்க. ச்சே. மேடம் மேடம் ஸ்பீடா ஒரு ஸ்பீடு பார்சல் அனுப்பணும் மேடம். ஏய், இருப்பா. ஏன் இவ்ளோ பதட்டம்? இல்ல கொஞ்சம் அர்ஜென்ட் மேடம், அதான் சீக்கிரமா அனுப்பணும். சரி. டொமஸ்டிக்கா இன்டர்நேஷனலா? டொமஸ்டிக் தான் மேடம். கண்ட்ரிக்குள்ளயா இல்ல கண்ட்ரிக்கு வெளியவா? மேடம் டொமஸ்டிக்னா இந்த கண்ட்ரிக்குள்ள தான். அச்சா, பா அதெல்லாம் எனக்கு தெரியும். தமிழ்நாடு கண்ட்ரியா இல்ல அதர் கண்ட்ரியான்னு கேட்டேன். மேடம் தமிழ்நாடுன்றது ஸ்டேட், இந்தியா தான் கண்ட்ரி. இந்த கண்ட்ரிக்குள்ள தான் அனுப்பணும். அனுப்புங்க. ஏப்பா தம்பி, நாங்களும் ஸ்கூல்ல 1 2 படிக்கும்போது எங்க டீச்சரும் இந்தியா இஸ் மை கண்ட்ரின்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. வந்த வேலைய விட்டு வாத்தியார் வேலை பார்க்காத. என்ன அனுப்பணும்? லிக்விட் ஐட்டம் மேடம், சீக்கிரமா அனுப்பணும். லிக்விடா? என்னப்பா தீர்த்தமா? ஆமா மேடம், கோயில் தீர்த்தம். சென்னையில் நாளைக்கு ஒரு பூஜை இருக்கு, அம்மா கேட்டாங்க அதுக்காக. மேடம் பார்த்து செஞ்சது. அவள அக்கறை இருந்தா வீட்ல இன்னொரு டப்பாவை போட்டு பேக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்க வேண்டியதானே? இப்ப சிந்துதுன்னா போறதுக்குள்ள எல்லாம் ஒளிகிரும் போலயே. ஏப்பா தீர்த்தம் வேற சொல்ற. என்னப்பா அப்படி பாக்குற? ஏன் உன் வீட்டு தீர்த்தத்தை நான் தெளிச்சு கூடாதா? எம்மதமும் சம்மதம்னு நினைப்பா? அதெல்லாம் சரிதான் மேடம். நான் இப்போ உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்ல வேணாம் தான் நினைச்சேன். ஆனா நீங்க பண்ணதெல்லாம் பார்த்துட்டு என்னால சொல்லாம போக முடியல மேடம். என்னாச்சுப்பா? நீங்க தெளிச்சது தீர்த்தம் இல்ல, ஏன் மூத்திரம். இல்ல மேடம், எனக்கு கிட்னில கல்லு. நாளைக்கு சென்னையில இருக்கிற ஹாஸ்பிட்டல் வர சொல்லிருக்காங்க. அங்க போயிட்டு நான் டெஸ்ட் கொடுத்தா ரிசல்ட் வரதுக்கு ஒரு நாள் ஆகுமா? அதான் நான் இங்க இருந்தே சாம்பிள் எடுத்து அனுப்பிட்டா நான் போறதுக்குள்ள ரிசல்ட் வந்துடும். போனோடனே வேலை முடிஞ்சிடும், நான் உடனே திருப்பி இங்க வந்துடலாம் தான் நான் சாம்பிள் எடுத்து இங்க இருந்து அனுப்பலாம்னு பார்த்தா நீங்க அதுக்குள்ள எடுத்து உங்க தலையெல்லாம் தெளிச்சு ஒரு மாதிரி. டேய், நான் எடுக்கும்போது அது தீர்த்தம் இல்ல சொல்லிருக்கலாம்ல. ஆமா. ஐயோ என்னது இது? சவுண்ட் செட்ல வர வர காமெடியும் வர மாட்டேங்குது, வீடியோவும் வர மாட்டேங்குது. சரியில்லை. முதல்ல வீடியோ போடுங்கடா, இவங்களுக்கு ஒரு கொரியர் போடணும் போல. சவுண்ட் செட்டே டீம். வாங்க, பார்சல் அனுப்பணுமா? இல்லம்மா, பார்சல் வாங்கணும். பார்சல் வாங்கணுமா? இது என்ன பொட்டி கடையா? காசு கொடுத்து பொருள் வாங்கிட்டு வர மாதிரி பார்சல் வாங்கிட்டு போறதுக்கு? அதெல்லாம் வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகும், போங்க. ஏமா வீடு தேடி வந்திருந்தா நான் ஏமா இங்க வர போறேன்? அதெல்லாம் எதுவும் வரலம்மா. ஏங்க பார்சல் போட்ட உடனே ஜம்ப் ஆகி உங்க வீட்டு வாசப்படிக்கலாம் வந்து விழாதுங்க. ஒரு 5 நாள் டைம் கொடுங்க, வீடு தேடி வரும். பார்சல் அனுப்பி 1 மாசம் ஆகுது. 1 மாசம் ஆச்சா? 1 மாசமா வந்து கேட்காம இப்ப வந்து கேக்குறீங்க? எனக்கு கொஞ்சம் பர்சனல் இஷ்யூ, அதனால தான் வர முடியல. அதுக்கு நான் என்ன பண்றதா? சரிம்மா, என் மேலதான் தப்பு. நீங்க ஃபோன் பண்ணும்போது நீங்களே வச்சுக்கோங்க, நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிருக்க கூடாது. இங்கதான் எங்கேயாச்சும் இருக்கும், கொஞ்சம் தேடி பாருமா. ஓஹோ, நாங்க கால் பண்ணியும் நீங்க ரிசீவ் பண்ணலையா? அப்பா அவ்வளவுதான். இங்க டெய்லி வர பொருளே எங்க கிடக்குன்னு தெரியல. நீ வேற 1 மாசத்துக்கு முன்னாடி வந்த பொருளை இப்ப வந்து கேக்குற? என்னம்மா நீ இப்படி சொல்ற? அது ரொம்ப முக்கியமான பார்சல்மா, கொஞ்சம் தேடி பாரு. சரி பதறாத. இங்க எங்கயாவது இருக்கும், நான் எடுத்து கண்டுபிடிச்சு வைக்கிறேன். நீ வெளில போய் உன் ஃபோன் நம்பரும் அட்ரஸும் கொடுத்துட்டு போ. சரி. வந்துட்டாங்க நம்ம உயிரை வாங்குறதுக்கு. மா, என்னோட பொருள் கிடைச்சிருச்சு, நீ எங்கேயும் தேட வேணாமா. யோ, அது வையா கீழே. எவ்வளவு தைரியம் இருந்தா அவார்ட் மேல கை வைப்ப? இது உன்னோட அவார்ட் மாதிரி இருக்கலாம், ஆனா உன்னோட அவார்ட்லாம் இல்ல. மா பொய் சொல்லாதம்மா, இங்க பாரு, என்னோட நடிப்பை பாராட்டி தமிழ்நாடு கவர்மெண்டே எனக்கு அவார்டு கொடுத்துருக்கு, புரியுதா? நடிப்பு அரக்கன், வேணா நடிச்சு காட்டுமா? இந்த கர்மத்தெல்லாம் இங்க பண்ணாத. இங்க பார், உனக்கு பார்சல் வரும்போதே நீ ரிசீவ் பண்ணியிருந்திருக்கணும், நீ வாங்கல. அதனால இதெல்லாம் ஏல விட்டாங்க. சரி, ஏல விட்ட பொருளை எதுக்கு அனாதை ஆக்கணுமே? அதுக்கு வாழ்க்கை கொடுக்குற மாதிரி இந்த ஆபீஸ்லயே நான் தான் நல்ல வேலை பாக்குறத எனக்கு நானே கொடுத்துக்கிட்ட அவார்டு. உனக்கு நீயா கொடுத்துருப்ப. என்ன வாங்குற? அடிச்சனே. வீட்டுக்கு வந்த பொருளை ஒழுங்கா வாங்க தெரியல, நீ என்ன சொல்றியா? அதனால சரி வந்த அட்ரஸ்க்கே திருப்பி அனுப்பிடலாம்னு பார்த்தா அதுல அட்ரஸும் ஒழுங்கா இல்ல.
பொருளை திருடினதும் இல்லாம ஏலத்துல விட்டன்ட்டு ஊரே அமர்த்திட்டு இருக்கியா? உன்னை யார வடி யார் வச்சுக்கிறது?